ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக இருக்கணும். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணியிருந்தா தேங்க்யூ. அப்புறம் இன்றைக்கி என்னென்னா சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் சத்து மாவு கஞ்சி தான் செய்ய போகிறோம். சத்து மாவு அரைச்சி அது எப்படி கூலாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது குடிச்சிட்டு போனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களை ஒரு 25-30 பொருள் இருக்கும். இது சிகப்பரிசி, இது மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் இது கருப்பு உளுந்து, முதுகெலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. இது பச்சைப்பயிறு, இது கருப்பு சுண்டல், அப்புறம் வெள்ளை சுண்டல், அப்புறம் கோதுமை, இது ராகி, அப்புறம் முந்திரி, பாதாம், எல்லாம் 100 எல்லா அளவு அப்புறமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் இது கருப்பு திராட்சை, கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் சோம்பு. அதுக்கப்புறம் இது கருப்பு கவுனி அரிசி, கருப்பரிசி இருக்கு இல்லையா, அது அளவு எல்லாமே அளந்து போட்டுக்கலாம். இது 1/2 கிலோ படி. இதில் எல்லாமே முக்கால் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த அரிசி இருக்கு இல்லையா, இது மாப்பிள்ளை சம்பா போட்டுக்கலாம். அப்புறம் இது சிகப்பரிசி, இதையும் போட்டுக்கலாம். இதுவும் 3/4 கிலோ. இது 3/4 கிலோ. இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரென்த்தான, கொஞ்சம் இது வேலை எடுக்குது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்புறம் 1 டம்ளர் ராகி, இது ராகி. அப்புறம் கோதுமை அதுவும் 1 டம்ளர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கருப்பு உளுந்து போட்டோம் இல்லையா, அதுவும் 1 டம்ளர். 1 டம்ளர். அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, அதுவும் 1 டம்ளர். இந்த அரிசிங்க மட்டும் ஒரு 400 கிராம் இருக்கும். மற்றபடி எல்லாமே டம்ளர் 100 கிராம் அளவு தான். இது கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் 100. அதுக்கப்புறம் நம்ம இதில் சோம்பு ஏன் சேர்த்துறோன்னா, இந்த பயிருங்களாம் சேர்த்திருக்கோன்னா நம்மளால் குடிக்க முடியாது. அப்புறம் இந்த கருப்பு கவுனி அரிசியும் அதுவும் போட்டாச்சு. பாதாம் 100 கிராம் அப்படியே போட்டாச்சு. இது முந்திரியும் போட்டிருக்கோம். இதில் முந்திரி உடச்ச முந்திரி தான் வாங்கினது, அது 100 கிராம். எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக கொட்டிட்டு, இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மன்னா ஹெல்த் ட்ரிங்க்ஸில் வரும் இந்த மாதிரி ஃபோட்டோ. அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே அளவாக எல்லாமே படியில் அளந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த முந்திரியும் பாதாம் இது எடுத்துடணும். இதிலே போட்டு நீங்கள் கழுவி காய வைக்கக்கூடாது. ஏன்னா எறும்புங்க எல்லாமே சாப்பிட்ருவாங்க. அவங்களாம் அந்த பாதாம்லாம் சாப்பிட்டு வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் இது காமிக்கிறதுக்காக இதில் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் அதை எடுத்துடணும். இந்த சோம்பு இதில் நல்லா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கஞ்சி காய்ச்சும் போது குடிக்க முடியும். இல்லாட்டி இந்த பயிருங்கெலாம் போட்டதுனால குடிக்க முடியாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி வாசமாக இருக்கும். இந்த சோம்பு ஃபுல்லாக கலங்க. அப்புறம் ஏலக்காவும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சோம்பு, இது கம்பு போட்டுக்கிட்டோம். கம்பு, சோயா, இதில் ஒரு 2 பொருள் காட்டல, பொட்டுக்கல்ல, நடக்கலை. அது நீங்கள் மறுபடியும் 100 கிராம் போட்டோம். வெள்ளை எள்ளு கூட ரொம்ப ப்ரோட்டீன் ஸ்ட்ரென்த் உள்ளது, அதையும் போட்டாச்சு. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி கழுவிடணும். கழுவிட்டு நான் இதில் என்ன செஞ்சேன், இந்த முந்திரி பாதாம் போட்டுட்டு எடுத்துட்டேன். தனியாக கழுவிட்டேன், ஆனால் போட்டு எடுத்துட்டேன். இந்த சோம்பு நீங்கள் அதிலே போட்டால் போடலாம், இல்லாட்டி தனியாக கூட வடிகட்டியில் நீங்கள் கழுவி அதில் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி எடுத்துடணும். தண்ணியில் போடாமல் கூட ஃபஸ்ட்டே கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப அழுக்காக இருக்கும் இது. அதனால் நல்லா கழுவிட்டு அப்புறமே ஒரு துணியில் காய போட்டு வெயிலில், இது இப்போ இருக்கிற வெயிலுக்கெலாம் இது காயறதுக்கே ஒரு 10 நாள் ஆயிரும். எங்களுதெல்லாம் அப்படி தான் ஆயிடுச்சு. வச்சு கழுவி வெயிலே வராமல் பயங்கரமாக ஒரு 10-20 நாள் ஆயிடுச்சு காயறதுக்கே. நல்லா காஞ்சால் தான் மாவாக நல்லா ஆயிரும். இல்லாட்டி அவங்களும் அரைச்சி தரமாட்டாங்க, நம்மளுக்கு மாவு ஆகாது. பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்திங்களா. அரிசிலாம் எல்லாம் கழுவி சுத்தமாக நீங்கள் எத்தனை ஒரு 4-5 தடவை தண்ணியில் கழுவி எடுக்கணும். கழுவி எடுத்துட்டு அப்புறம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிலில் ஃபேனில் காய வச்சுட்டு அப்புறம் வெயிலில் வச்சுக்கோங்க. எல்லாமே கலந்துருச்சு.
அப்புறம் இந்த சோம்பு இது தனியாக எடுத்தாச்சு. இந்த சோம்பும் வெள்ளை எள்ளு போட்டோம் இல்லையா, அது வந்து தனியாக வடிகட்டி எடுத்தாச்சு. வடிகட்டி அது எல்லாமே காய போட்டோம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இது. குழந்தைங்களுக்கு காலையில் இதை செஞ்சு கொடுத்தாலே போதும். இல்லாட்டி ஈவினிங் வரும்போது அவங்க குடித்தா கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ வர குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற ஃபுட்டு நம்ம வீட்டில் கொடுக்குறது தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது அரைச்சது எவ்வளோன்னா ஒரு 3 கிலோ கிட்ட வந்துச்சு. 3 கிலோ அந்த அளவுக்கு வந்துச்சு. எல்லா பொருளும் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். இந்த மாதிரி நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது விட்டுருக்கேனான்னு சொல்லி சொல்லுங்கள். தண்ணியில் போட்டோன்னே முந்திரியெல்லாம் நல்லா பெருசு பெருசாக நீளமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது நல்லா ஒரு வாரம் 10 நாளைக்கு காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்சிருச்சு. இந்த பார்த்திங்களா, தனியாக எடுத்துட்டேன். இந்த முந்திரியும் பாதாமும் தனியாக எடுத்து அது எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். மிஷின் கொண்டு போகும்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலகலன்னு காஞ்சதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா சூடாக இருக்கும்போது அரைச்சா நல்லா மாவாகும். அன்றைக்கி செம வேலை எங்களுக்கு. இது எல்லாமே அரைச்சி இந்த டப்பா நிறைய வந்துச்சு அரைச்சதுனால. நல்லா சூப்பராக ஃபைன் பவுடராக அரைச்சி கொடுத்துட்டாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் ராகியும் கழுவி வச்சிடணும். அதையும் ஹோம்மேட் இதாக செஞ்சுக்கலாம். களியெல்லாம் செய்யலாம், கூழ் காய்ச்சலாம், ராகி கூழ். அதுக்குன்ட்டு இது கூட தனியாக வந்து அரைச்சிட்டோம். அப்புறம் கொஞ்சம் மல்லி, முழு மல்லி அதையும் அரைச்சிட்டோம். எல்லாம் மிஷின் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து எல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம். மல்லிங்களா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து தேங்காய், இதையும் ரவுண்டாக வந்துருச்சு. எடுத்து எங்கள் பாப்பா எடுத்துட்டு போட்டது. அப்புறம் இது வந்து அரைச்சிட்டு வந்து இந்த சத்து மாவு வந்து இந்த கலர் தான் வந்துச்சு. இது வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நீங்கள் தட்டில் ஃபஸ்ட்டு ஃபேனில் ஆற வச்சுருவோம். பேப்பர்லேயோ இல்லை தட்டிலையோ போட்டு ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து டப்பாவில் போடலாம். அப்படியே சூடாக விட்டிங்கன்னா இது ஃபுல்லாக வந்துச்சு. இது போட்டது செஞ்சதுக்கு இதில் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா வேர்த்து விட்டு கட்டி போட்டுருவோம். அதனால் நீங்கள் வந்து தட்டில் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் போடுங்க. பாருங்க, இவ்வளோ வந்துச்சு. நல்லா ஒரு கரண்டி மட்டும் போட்டு நீங்கள் காய்ச்சினாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள், நான் காய்ச்சினது எடுக்க நேரம் இல்லை. ஃபஸ்ட்டாக காய்ச்சினேன். இது ஒரு 1/4 குண்டா தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிச்சுனே ஒரு கரண்டி இதை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு கொட்டாயில் கரைச்சிட்டு கீழே, அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வச்சு கட்டி பிடிக்காமல் கலந்துட்டு இருந்து அப்புறம் கொஞ்சம் சர்க்கரையும் கொஞ்சம் பால் ஊற்றி இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, கம்மன்னு இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இல்லை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.